கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 19, 20 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்கவிருக்கிறோம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொற்றொடரை மட்டும் நாம் கவனிக்கிறோம். அது என்னன்னா, சத்தியத்தை விட்டு விலகி என்ற வார்த்தையிலே நாம் கவனம் செலுத்த போகிறோம். சேர்ந்து வாசித்து விடலாம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடவன். திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடவன். சகோதரரே, உங்களில் ஒருவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. விசுவாசிகள் சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு அநேக சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆகவேதான் அவர் எழுதுகிறார், உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது. மோசம் போகிறான். சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள் மோசம் போகிறார்கள், வழிதப்பி போகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அவர்கள் ஏமாற்றமடைந்து போகிறார்கள். அவர்கள் நித்திய ராஜ்யத்தை இழந்து போவார்கள். ஆகவே மற்றொருவன் அவனை திருப்ப வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சபைக்குள்ளேயே ஊழியம் இருக்கிறது. நமக்கும் சபைக்கும் என்னன்னு போட்டுட்டு போகிறதல்ல. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சபைக்குள் ஊழியம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சுதந்திரம் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு கர்த்தருடைய சபைக்குள்ளே ஊழியமும் இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. ஒரு ஸ்லாக்கியம்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பங்கடையக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அது ஒரு பாக்கியமாக இருந்தாலும் சபைக்குள்ளே நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது, ஒருவருக்கொருவர். ஆக மற்றவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் கவனம் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அக்கறை செலுத்தி, ஒருவேளை அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி செல்கிறதாய் தெரிந்தால் அவர்களோடு கூட நாம் உட்கார்ந்து பேசி அவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை குறித்தும் இருக்கிறது. ஆகவே இதை கடைசியாக யாக்கோப்பு முடிப்பதற்கு முன்பதாக ஆத்மபாரத்தோடு அதை எழுதுகிறார். சத்தியத்தை விட்டு விலகுவது எதனால் விலகுகிறார்கள்? அநேகருக்கு சத்தியத்தின் மீது அன்பு இல்லை. ஆகவே அவர்கள் விலகி செல்லுகிறார்கள். ஏன் சத்தியத்தை விட்டு மக்கள் விலகி செல்லுகிறார்கள்? அவர்கள் தொடர்ந்து அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க விரும்புகிறார்கள். உலக சிந்தனையோடு, உலக ஆசாபாசங்களோடு, உலகத்தோடு ஒட்டி வாழ விரும்புகிறவர்கள் வேத வசனத்தை கேட்கும்போது அது அவர்களுக்கு செவிக்கு வலியை ஏற்படுத்துகிறது. ஆகவே அவர்கள் தங்களுக்கு இதமாய் பேசுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி சத்தியத்தை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். பலவிதமான சிற்றின்பங்கள், பலவிதமான உலக கவர்ச்சிகள், இதற்கெல்லாம் இடம் கொடுக்கிறவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். அது முள்ளுள்ள இடம் போன்ற நிலம். எவ்வளவு விதைத்தாலும் சத்தியம் அங்கே போய் விழுந்தாலும் அது முட்கள் தான் அதிகமாய் வளர்ந்து சத்தியத்தை மூச்சு திணற வைக்கிறது. ஆகவே விதைகள் பலன் கொடுப்பது இல்லை. ஆக இப்படி பல காரணங்களினால் இருக்கிறது. சத்தியத்தை உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து விதைகளை எடுத்து கொண்டு போய் விடுகிறான். நம்ம கேட்குற வசனத்தை திரும்ப இது எனக்கு என்று நாம் ஏற்றுக்கொள்ளவோ சாந்தமாய் அதை அங்கீகரிக்கவோ செய்யாதபடி, அதை புரிந்து கொள்ள நாம் திரும்ப நேரம் எடுக்காதபடி, திரும்ப தியானிக்க நாம் அக்கறை கொள்ளாதபடி இருக்கும்போது சத்தியத்தை விட்டு நாம் விலகி செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. சத்தியத்தை விட்டு ஒரு மனிதன் ஆட்டோமேட்டிக்காக தானா அவன் மட்டும் விலகி போகிறானா, இல்லை இன்னொரு சிலர் அவர்களை விலக்கி கொண்டு போகிறார்களா என்றும் நாம் கவனிக்க வேண்டும். சிலருடைய சதா வேலையே ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை வழிதப்ப செய்வது.
ஆக அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஏராளமாய் வேத வசனங்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் மக்கள் வாழும்போது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே எல்லா நேரங்களிலும் பொய்யின் ஆவி செயல்பட்டதாக நாம் வேதத்திலே படிக்கின்றோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தங்களுடைய மனதில் உள்ளவைகளை அவர்கள் மக்களுக்கு போதகமாக கொடுத்தார்கள். தாங்கள் சிந்திப்பதை, தாங்கள் சொந்தமாய் தரிசிப்பதை தேவனுடைய தரிசனம் என்று சொல்லி பொய்யாய் திசை திருப்பி கொண்டு போனார்கள். உங்களுக்கு தெரியும், முக்கியமாய் எரேமியாவுடைய நாட்களிலே முழு தேசமும் உண்மையான தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அவருடைய சொல்லை கேட்டு நடக்காமல் பொய்யான தீர்க்கதரிசிகளுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் நம்மை எதிரிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார், எருசலேம் பாதுகாக்கப்படும், இந்த பட்டணத்துக்கு ஆதரவாயிருப்பார், அந்த எதிரிகளை பாபிலோனியர்களுடைய சேனைகளை ஆண்டவர் சிதறடிப்பார் என்று பொய்யாய் நம்பினார்கள். எரேமியா பலமுறை சொன்னார், நீங்கள் பாபிலோனிய ராஜாவுக்கு கீழடங்கி போங்கள், நம்மீது கர்த்தருடைய கோபம் இருக்கிறது, நாம் தேவனுக்கு ஏற்புடையவர்களாய் நடக்கவில்லை, ஆகவே அடங்கி போங்கள் என்று சொல்லியும் கேட்காமல் இவரை பலமுறை அடிக்கவும், சிறைச்சாலையில் அடைக்கவும், குழியில் தூக்கி போடவும், அவமானப்படுத்தவும் செய்தார்கள். அழுது கொண்டே தெரிந்தார் எரேமியா தீர்க்கதரிசி. அழுது கொண்டே தெரிந்தார். அவருக்கு அழுகையின் தீர்க்கதரிசி என்று பெயர். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பேசிக்கொண்டே தெரிந்தார். புலம்பினார், புலம்பி அழுதார். தேசமே ஒரு நேரம் பாழடிக்கப்பட்டது. அவர் இந்த சூழ்நிலையெல்லாம் நடக்கும்போது அவர் உயிரோடு இருந்தார். எல்லா ஜனங்களும் தேசத்தை விட்டு அவர்கள் கைது செய்து பிணை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்திலே விடப்பட்டார். வயதானவர்கள், ஒன்றுக்கும் முடியாதவர்கள், சில ஏழைகள், தரித்திரர்கள், அவர்களோடு கூட இவரும் விடுபட்டு மற்றவர்களையெல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். பெரிய தூக்கம். அப்பொழுதுதான் அந்த புலம்பலை எழுதுகிறார். எவ்வளவு அழுகையோடு எழுதுகிறார் பாருங்கள். ஆகவே அதுக்கு புலம்பல் என்று பெயர் அந்த அத்தியாயங்களுக்கு. சரி, இது போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களை வழிதப்ப செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போதே 7வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நமக்கு எச்சரிப்பாக சில வார்த்தைகளை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய்கள். நல்லா கவனிங்க, இயேசு நமக்கு நேரிடையாக இந்த எச்சரிக்கையை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசுவின் பெயரையே சொல்லுகின்ற, இயேசுவின் பெயரிலேயே சொல்லி கொண்டு வருகின்ற கள்ள தீர்க்கதரிசிகள், சபை ஊழியர்கள், சபை போதகர்கள், பிரசங்கிமார்கள், ஊழியர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள், தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள், இவர்களுக்கு நீதியின் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள், இவர்கள் சில நேரங்களிலே பேயினுடைய தூதுவர்களாக இருப்பார்கள். மைக்கிலையும் பழைய வலு சர்ப்பம் ஒருவேளை பேசும், ஆனால் அது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆவி நமக்கு வேண்டும், பகுத்தறியக்கூடிய ஆவி நமக்கு வேண்டும். நமக்குள் இருப்பவர் பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களை சகல சத்தியத்திலேயும் நடத்துவார். உங்களுடைய போதகர் உங்களோடு கூட இருக்க முடியாது. கையில் சில நேரங்களிலே வேத புஸ்தகம் இருக்காது புரட்டி பார்ப்பதற்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் படித்தவர்களாக இருக்க மாட்டீர்கள் வேதத்தை வாசிப்பதற்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் படித்தவர்களுக்கோ பாமரர்களுக்கோ படிக்காதவர்களுக்கோ எல்லாருக்கும் அவர் உரியவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட தங்கியிருக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை
போதித்து நடத்துவார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் வழி தப்பாமல் போகலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆட்டுத்தோலை போர்த்திருப்பாங்க, மேலையெல்லாம் பொம்மையா ஆட்டினுடைய தலையை வச்சிருப்பாங்க, அடியில் ஓநாய். அவர்கள் ஓநாய்கள், அவர்கள் நம்மை பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களை எப்படி பார்க்கணுமா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமா? 22வது வசனத்தில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாருங்க, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலேயே இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்மை. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள், இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரர்கள். அக்கிரம செய்கைக்காரர்கள். இயேசுவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்து, இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தி, இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களை குறித்து சொல்லுகிறது அக்கிரம செய்கைக்காரர் என்று. இப்படியும் இருப்பார்களா? இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் நடக்கப் போகிற விஷயங்களை குறித்து எச்சரிக்கை கொடுத்த போது 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று யாரை சொல்லுகிறார்கள்? சபைக்குள் வந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரலோக ராஜ்யத்திலே ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாக, மோசம் போக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியானா சபைக்குள் இருக்கிற நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். சத்தியத்தை கடைபிடிக்கிற நீங்கள் நாம் எப்பொழுதும் சத்தியத்தில் தான் நடக்கின்றோமா என்பதை குறித்து மிகுந்த கவனம் செலுத்தியாக வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகி எங்கேயாவது நீங்கள் ஒரு அடி அங்கு வைத்தால் அல்லது ஒரு அடி இந்த புறம் வைத்தால் நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகி விடுவீர்கள். இது போன்ற சமயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாய் உங்களை சீர்திருத்த ஒருவருக்கொருவர் நாம் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது. ஆண்டவர் இவர்களை குறித்து வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், இவர்கள் எளிதானவர்கள் அல்ல. இவர்களை குறித்து கலாத்தியர் எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறீர்களே. எவ்வளவு சீக்கிரமாய் கலாத்திய நாட்டு மக்கள், விசுவாசிகள் திரும்பி போயிருக்கிறார்கள் பார்த்தீங்களா? சிலர் வந்தார்கள், ஜூடாயிசஸ், யூத மதத்தில் மிகுந்த ஆழ்ந்த பிடிப்பு கொண்டவர்கள், இயேசுவையும் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் ஒரு நூதனமான ஒரு போதனையை உருவாக்கினார்கள். அந்த போதனைக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களாக மாறினாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் இயேசுவை விசுவாசித்து ஆராதித்தாலும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கட்டாயம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களை எல்லாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஆக நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளாவிட்டால் பரலோகம் போக முடியாது என்று துருபதேசத்தை கிறிஸ்தவர்களுக்கு விதைத்தார்கள். ஆகவே விருத்த சேதனம் எடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்னென்ன சட்டதிட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் போதித்ததை அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவின் கிருபையினால் அழைக்கப்பட்ட இவர்கள் சீக்கிரமாய் வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பி விட்டார்கள். கிரியைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டார்கள். நாம் எதையெல்லாம் செய்தால் பரலோகத்துக்கு போகலாம், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும், இதை இப்படியெல்லாம் காணிக்க கொடுக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும், பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும். ஆக கிரியை மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி விட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். ஆக இப்படி சிலர் நமக்கு போதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் நம்மை கலங்கடிக்கிறவர்கள், கலக்கம் கொண்டு வருகிறவர்கள், பயத்தை நமக்குள்ளே உருவாக்கி விடுவார்கள். ஐயோ, இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது, ஆக இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், செய்யலைன்னா முடியாது, இதெல்லாம் செய்யணும், கட்டாயம் செய்யணும், பயத்தோடு அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த பயம் அல்ல, வெளியிலிருந்து நம்மை அழுத்தம் கொடுக்கின்ற இந்த நியாயப்பிரமாணம் அல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அருளுகின்ற தேவ அன்பினால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இது அப்படி அல்ல. வெளியிலிருந்து ஒரு அழுத்தமும் பயமும் நமக்கு ஏற்பட்டு கிருபையிலிருந்து கிரியைக்கு நேராக ஜனங்கள் திரும்பி விட்டார்கள். இவர்கள் கள்ள சகோதரர்கள். 2ஆம் அதிகாரம், கலாத்தியர்களின் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாய் பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று. பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள், பக்க வழியாய் இவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். நீங்கள் யூதாவினுடைய புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம்தான். அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3வது வசனத்தில், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். சபைக்குள்ளே கள்ளர்கள் பரவுகிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கள்ளர்கள் சபைக்குள்ளே நுழைந்து தேவனுடைய சபையை, அவருடைய சுயாதீனத்தை பிடுங்கி கொண்டு போகிறார்கள், அடிமைகளாக மாற்றுகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த பரிசுத்தமான வழியை விட்டு காமவிகாரத்துக்கு நேராக திருப்புகிறார்கள். பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் மயக்குகின்ற உபதேசம், அவர்கள் நம்மை மயக்கி விடுவார்கள். 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. சபையை, விசுவாசிகளை எப்படி கூப்பிடுறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு கூப்பிடுறாரு. இது அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறது உண்மைதான். இந்த சத்தியத்தை விட்டு அவர் பிரயாசப்பட்டு உண்டாக்குன இந்த சபை சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது அவரால் அதை சகிக்க முடியலை. ஆகவே அவர் தேவனுடைய ஆவியினால் ஏவிதான் தன்னுடைய கோபமெல்லாம் அவருடைய ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் வைத்து தான் இதை சொல்லுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? மயக்கம் ஏற்படுகிறது. அவருடைய மாய்மாலங்களில், அவருடைய வார்த்தை ஜாலங்களில் இவர்கள் அப்படியே ஈர்ப்புப்பட்டு வசீகரிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள், இழுக்கப்பட்டு போய்விடுகிறார்கள்.
அநேகம் பேர் இப்படி இழுக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஆகவே மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படின்னா என்ன? டிவி போட்டு காமிச்சாங்களா? அன்னைக்கு கேமரா இல்லையே, டிவி எல்லாம் இல்லையே. எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக இவர் காமிச்சாராமே? எப்படி காமிச்சாரு பாருங்க. இவர் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு, மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு, உலக ஞானத்தோடு அல்ல, தேவனுடைய ஞானத்தோடு இயேசுவை பிரசங்கித்த போது ஜனங்கள் நேரடியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராகவே அவர்களுக்கு காட்சியளிக்கிறது போன்றிருந்தது. அது ஒரு பெரிய அனுபவம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக நேரடியாய் பார்ப்பது போல பவுல் மூலமாய் அற்புதமாய் சுவிசேஷத்தை கேட்டவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செஞ்சுட்டாங்க? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றோ? அல்ல, நிறைய கேள்விகளை கேட்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவரை பெற்றீங்களே, பரிசுத்த ஆவியானவரை விட்டு நீங்க எப்படி விலகி போகலாம்? ஆக கர்த்தருடைய ஆவியானவரை விட்டு விலகி போகாதீங்க, அவருடைய சத்தம் கேளுங்கன்னு சொல்றார். இன்னும் நீங்க கவனிச்சிங்கன்னா 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவர்கள் உங்களை சத்தியத்தின் பாதையில் ஓடுவதற்கு தடை செய்கிறார்கள். 5:7 பாருங்க. அதே கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தடை செய்கிறவர்கள். ஆக கிறிஸ்தவ ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்குள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மயக்குகிறவர்கள், இவர்கள் கள்ள சகோதரர்கள், இவர்கள் உங்களுக்கு பயத்தை உருவாக்குகிறவர்கள், இவர்கள் உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிறவர்கள், இவர்கள் கலக்கத்தை உருவாக்குகிறவர்கள். 5ஆம் அதிகாரம் நீங்க அதே 12வது வசனத்தை பாருங்க. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். துருபதேசத்தில் உங்களுக்கு பயம் வருகிறது, ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, உங்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கோபம், கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, பழிவாங்கும் உணர்வு, மாமிச சிந்தைகள், துரிச்சைகள், காமவிகார எண்ணங்கள், பொருளாசைகள், இது நம்முடைய வாழ்க்கையோடு மோதிக்கொண்டே தான் இருக்கும் நீங்கள் சாகின்ற வரைக்கும். இதிலிருந்தெல்லாம் மேலும் மேலும் அதிக 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 விடுதலையை நீங்கள் சத்தியத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அதிகமாய் நீங்கள் விடுதலை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆரம்ப நாட்களிலே உங்களுக்கு இருந்த போராட்டம் போல ஒருவேளை போக போக உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அதிக விடுதலையை அனுபவிக்க முடியும். ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு இருந்தது போல கோபம், எரிச்சல், கசப்பு உங்களை தாக்காது. ஆனாலும் தாக்கும், இன்னொரு விதமாய் தாக்கும். அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு விடுதலை தேவை. ஆனால் துருபதேசம் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகும், பயத்தில் உங்களை கட்டி வைக்கும். நீங்கள் அவர்களை சுற்றியே தான் இருப்பீர்கள். அவர்கள் சொல்றதுதான் நீங்கள் கேட்பீர்கள். அவங்க சொன்னபடி நடக்கலைன்னா உங்களுக்கு பரலோகமே இருக்காதுன்னு சொல்லுவீங்க. அவங்க சொல்லணும் என்ன செய்யணும்னு. எல்லாம் போதகருடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருப்பார். உங்கள் சுதந்திரமெல்லாம் அவங்க பிடுங்கி வச்சிருவாங்க. அவங்க சொன்னது தான் நீங்கள் கேட்கணும். இல்லைன்னா அவர் சாபம் போட்டுருவார். அவரை துக்கப்படுத்திட்டா போச்சு, அவருக்கு விரோதமாக பேசிட்டா போச்சு. உங்களை இப்படி பயங்காட்டி 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 உங்களை கலக்கி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பீதியிலேயே இருப்பீர்கள். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். 13வது வசனம் 5:13. இந்த சுயாதீனத்தை நீங்கள் விடுதலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் நம்மை
வஞ்சிக்கிறவர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கவனிங்கள். இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம், அந்த சினிமாலாம் பார்த்துக்கலாம், சீரியல் பார்க்குறதுனால ஒன்றுமே தப்பு வராது, நீ இதெல்லாம் செஞ்சனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம விக்கிரக கோயிலில் போய் அதை படைச்சதை சாப்பிட்டா தான் தப்பு, மற்றபடி நம்ம உட்காந்து விருந்து சாப்பிட்டா அதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் மற்றவங்க ஏதாகலும் நினச்சிக்கிட்டா, குடிக்கிறது அது மாதிரி இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாமல் குடிச்சுக்கிட்டா தொந்தரவு இல்லை, புகைக்கிறது நம்முடைய இஷ்டம் தானே, எல்லாருக்கும் தானே வருது, நுரையீரலில் கேன்சர் அல்லது பலவிதமான வியாதி குடிக்கிறவங்களுக்கு மட்டுமா வருது, இது அதனால இல்லை, ரொம்ப நம்ம குளிரான இடங்கள்ல இருக்கிறோம், அதனால் நம்ம ஒரு பீடியை போய்ச்சிக்கிட்டதுனால தப்பு இல்லை, இன்னொருத்தருக்கு நம்ம தொந்தரவு பண்ண போகிறது இல்லைல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் இன்னொருவருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, ஆக நமக்கு சுயாதீனம் இருக்குது, இப்படியெல்லாம் மோசம் போக்கி விடுவார்கள். ஆகவே தான் இங்கே எழுதியிருக்கிறது பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாருங்கள், அவர்களுக்கு பங்காளியாகாதிருங்கள், அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வைக்காதீங்க, ஐக்கியம் வைக்காதீங்க, இப்படிப்பட்டவங்களோட. அதெல்லாம் வட்டி கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, நம்ம அநியாய வட்டி தானே வாங்கலை, இப்படியெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய கூர்மையை மழுங்கடித்து விடுவார்கள். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தானே குடிக்கிறோம், அதுவும் கொஞ்சம் தானே குடிக்கிறோம், அது ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால தானே குடிக்கிறோம், அது ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா இங்கே வேத புஸ்தகத்திலே எழுதியிருக்குது இல்லை, உனக்கு அடிக்கடி வயிற்று வலியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்குது இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. பாவத்தை குறித்து எளிதான போதனைகளை உங்களுக்கு கொடுப்பார்கள், எளிதில் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். இது போன்று யாராவது பேசுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொன்னால் இதை செய்கிறதுக்கு தானே எல்லாருக்கும் விருப்பம். எல்லாரும் எங்கே போவாங்க? அவங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொள்வார்கள். எனக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை, சத்தியத்தை கேட்பதற்கு காது வலிக்கும், காது அரிப்படுக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ எங்கே போவாங்க? தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொள்வார்கள். இது கடைசி காலம். ஆக நிறைய பேர் சத்தியத்தை விட்டு போய்விடுவார்கள். ஆக மோசம் போக்காதபடிக்கு இவர்கள் மோசம் போக்குகிறவர்கள் நல்லா சொல்லி 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 நம்ப வச்சு கழுத்தறுத்துருவாங்க. நீங்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் கிறுக்கப்பட்டது கூட தெரியாமல் போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுனதை அறியாமல் இருப்பீர்கள். இந்த ஒரு போதனை இருந்துச்சு தெரியுமா? யார்கிட்ட? சிம்சோன் கிட்ட. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பற்றி சொல்லப்பட்டது, அவன் நசரேய விரதமுடையவன், திராட்சரசமோ மதுபானமோ எதுவும் அவன் சாப்பிடக்கூடாது. திராட்சை செடியில் இலையிலிருந்து, தோல்லிருந்து, வேர்லேருந்து, பூவிலிருந்து எதையுமே அனுபவிக்கக்கூடாது. செத்தவங்கள்ட்ட போயிடக்கூடாது. அம்மா செத்தாலும் சரி, அப்பா செத்தாலும் சரி, பிரேதத்தினால் தீட்டுப்படக்கூடாது. இன்னொன்று சொல்லப்பட்டிருந்தது, அவனுடைய தலைமயிரில் சவரகன் கத்தி படக்கூடாது, முடி வெட்டவே கூடாது. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட திணிக்கப்பட்ட பிரதிஷ்டைகள். அவன் தேர்வு செய்ததல்ல, பிறக்கிறதுக்கு முன்னமே அவன் மீது திணிக்கப்பட்டது. அவங்க அம்மாவே அவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ கல்யாண வீட்டுக்கு போவாங்களா? கல்யாண வீட்டில் பாயசம் கொடுப்பாங்க, அதில் ஒரு முந்திரி பருப்பு போட்டிருப்பாங்க, அதில் ஒரு திராட்சை வற்றல் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த அம்மா ஐயோ இருக்குது, நான் குடிக்க மாட்டேன், எவ்வளோ கவனமாக அவங்க இருந்திருக்காங்க பாருங்கள். இவனை பெற்றெடுக்கும் வரைக்கும் நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு வேற சட்டத்திட்டம் அவளுக்கு. அவள் அதை பாதுகாத்தான். பிறந்த போலே இவனுக்கு பேர் சிம்சோன்னா என்ன தெரியுமா? சூரியனை போன்றவன், கதிரவன் பேர், ஆதவன் பேர். சூரியனை போன்றவன், இருளை முறிக்கிறவன்.
இவன் வளர்ந்தான் பாருங்க. 20 வருஷம் வரைக்கும் பெற்றோர்களுடைய கையின் கீழே ஆலோசனையை கேட்டு பரிசுத்த ஆவியானவரால் அவன் நடத்தப்பட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவி கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடந்துச்சு? இவன் நசரேய விரதம் உடையவன். ஆனால் இவனுக்கு சைட் அடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. மற்ற வாலிபர்களை போல அப்படியே ஜொல்லு விடணும்னு வீதியில் திரிய ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, பார்ப்பான் உடனே காதலிச்சிடும், காதல் வந்துடும். பார்த்த உடனே காதல் வரும். எங்கே பார்த்தாலும் இவருக்கு காதல் வரும். 20 ஆண்டு சரித்திரம் இவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 20 வருஷம் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டான் என்று, அடுத்த 20 வருஷம் வெறும் காதல் லீலை தான் இருக்கிறது. ஒரு தடவை கூட தன்னுடைய ஜனங்களுக்காக இவன் யுத்தம் செய்யவே இல்லை. அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க கர்த்தர் இவனுக்கு கொடுத்த அந்த உன்னதமான நோக்கம் ஒரு முறை கூட அவன் நிறைவேற்றவில்லை. எப்பவுமே தன்னை பாதுகாக்க சண்டை போட்டான். தனக்காக தன்னுடைய கோபத்தை தீர்த்துக்கிட அவன் முயற்சி பண்ணான். ஒரு தடவை 300 நரிகளை பிடிச்சு அதை 150 ஜோடிகளை வாளோடு வாளாக கட்டி எம்புட்டு நேரம்ங்க எடுத்துக்கிட்டான். எப்படிங்க இதெல்லாம் கட்டும்போது நரி சும்மா இருக்குமா? சும்மா விட்டுருமா? அது என்ன கத்துன்னு கத்தும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே பாருங்க, தீவெட்டியை கட்டி தீப்பந்தங்களை கட்டி விட்டானே அப்பா. அது ஓடின இடமெல்லாம் தீ பிடிச்சது. எப்படி அணைக்கிறது? பழி வாங்கிறதுக்கு, தன்னுடைய சொந்த பழி வாங்குதலுக்காகத்தான் அவன் இதெல்லாம் செஞ்சான். இவனுக்கு இருந்த ஒரு கொள்கை என்ன தெரியுமா? டேக் இட் ஈஸி பாலிசி. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொடி நம்ம போடுறோம், அது இப்படி போட்டு அது ஒன்றும் இல்லை, நான் வேற பல்லுக்குள்ளே நான் போடுறதில்லை, நான் நாக்கடியில் வைக்கிறதில்ல, புகையிலெல்லாம் போட மாட்டேன், பீடியெல்லாம் ஊத மாட்டேன், சும்மா கொஞ்சம் லேசாக பல்லில் அங்கிட்டு தேய்ச்சிக்கிறேன், அது ஒன்றும் செய்யாது. இவரா சொல்லிக்கிட்டது. தாயும் தகப்பனும் கூட போகிறாங்க, திம்னாத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது திராட்சை தோட்டம் இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் இவனுக்கு என்ன வேலை? போகவே கூடாதுங்க. ஒருவேளை மலை ஜலாதிக்கு போனால் கூட அங்கே போகக்கூடாது. அங்கே போனால் திராட்சை பழத்தை பிச்சு வாயில் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறமா திடீர்னு வர்றது பாருங்க, அங்கே போன உடனே ஒரு சிங்கம் வருது. சிங்கத்தை 2ஆக கிழிச்சு போட்டான். சரிதான், ஒரு 3 நாள் கழிச்சு அதை போய் பார்க்கலாம்னு போகும்போது அது காஞ்சிருக்குது, அதுக்குள்ளே தேன் இருக்குது, எடுத்து தொட்டு நக்கிக்கிட்டான். செத்த பிரேதம் அது, அதுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் இவன் சகஜமாக செய்கிற ஒவ்வொரு தடவையும் இவன் செய்ய 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 கர்த்தருடைய ஆவியானவர் அவ்வப்போது இவனை காப்பாற்றுறாரு. பாருங்க, இவனுக்கு என்ன எண்ணம் வருது? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு பாரு, நான் இப்படி செஞ்சேன், ஆண்டவர் என்னை விட்டு போகட்டாரா, என் மேலே கோவப்பட்டாரா? ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்குது, எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குது, நான் கர்த்தரோட சரியாக தான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது. மாப்பிள்ளை, நீயும் அதை மாதிரி செய், ஒன்றும் ஆகாது, எனக்கு தெரியும், நான் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவன், நீ இப்போ வந்திருக்க, நீ எவ்வளோ நாள் ஆச்சு ஞானஸ்நானம் எடுத்து? 1 வருஷம், 6 மாதம் ஆச்சு, நான் 25 வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாம், நான் பைபிள் எல்லாம் அத்துப்படி எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன், ஒன்றும் செய்யாது மாப்பிள்ளை, சும்மா சாப்பிடு. இப்படியே சொல்லி 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 எங்கே போயிட்டான் பாருங்க. ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போனதை அவன் அறியாதிருந்தான். சாராயம் குடித்தான் இல்லை, தெளிலாளுடைய மடியில் படுத்திருந்தான். திரும்ப 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 உண்மையை சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி அவனை சித்திரவதைப்படுத்துறா. உணர்வில்லை, போதையை ஊற்றி 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 கொடுக்க குடிச்சிட்டு முடிய சிறைச்சா தெரியாது. எப்போதும் போல இப்போதும் நான் எழுந்து போவேன் அப்படின்னு நினைக்கும் போது முடியலையே. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இது போன்ற உபதேசங்கள் உங்களுக்கு சத்தியத்தை விட்டு விலகச் செய்கிற உபதேசங்கள் நிறைய வரும். அதனால்தான் அழியிருக்குது. 6:13 உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 4:14 அதே எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே
அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நம்ம எப்படி இருக்கக்கூடாதான்? எப்படி இருக்கக்கூடாதான்? குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது. நம்ம முதிர்ச்சி அடையணும், தேர்ச்சி அடையணும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இப்பவும் நீங்க பாலை உண்கின்ற குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்கள். அதே அடிப்படை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளருவதில்லை. என்னைக்காவது உங்கள் ஜெபத்தில் நீங்கள் இப்படி கேட்குறீங்களா? ஆண்டவரே, என்னை சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே நான் வளரும்படி செய்யும், உம்முடைய கிருபையை அறிகின்ற அறிவிலே என்னை வளரும்படி செய்யும், உம்முடைய சித்தத்தை அறிகின்ற அறிவிலே நான் வளரும்படி செய்யும், இதெல்லாம் கேட்குறீங்களா? எனக்கு அங்கே வேலை கிடைக்கணும், இங்கே எனக்கு இடம் கிடைக்கணும், இந்த பரீட்சையில் நான் பாஸ் பண்ணணும், இது எனக்கு சரியாக போகணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு சோறு வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், அது வேணும், இது வேணும், நான் போகிற வழியெல்லாம் நீங்கள் என் கூடயே இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எனக்கு பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு அது வேணும், நல்ல வரன் வேணும், ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கர்த்தரிடத்தில் சும்மா 4-5 வருஷத்தை வீணடிக்கிறது. கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே, கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே, கல்யாணம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளவு நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் போக்கடிக்கிறீங்களே. இல்லாமல் நீங்கள் முறையாக கேட்க வேண்டியது ஒன்றையுமே கேட்கல. ஆண்டவரிடத்தில் அவருடைய நீதியை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஆத்மபாரத்தை கேளுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அந்த ராஜ்யம் விருத்தி அடையணும், அது ஏன் மூலமாக பரவணும், நான் ஏன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதையெல்லாம் விட்டுட்டு என்னத்தை கேட்டுட்டு இருக்கோன்னு யோசித்து பாருங்க. சத்தியத்தை அறிகின்ற அறிவை நம்ம பெற்றுக்கொள்றதில்லை, அதுக்காக வாஞ்சிக்கிறதில்லை. ஆனால் எல்லாம் கேட்குறோம், வீடு கேட்குறோம், துணிமணி கேட்குறோம், காசு வேணுங்கிறோம், படிப்பு வேணுங்கிறோம், என் பிள்ளை கல்யாணம் நடக்கணுங்கிறோம், என் புருஷனுக்கு சுகம் கிடைக்கணுங்கிறோம். ஐயோ, உயிர் போயிடக்கூடாது, இங்கே நான் இருக்கணும், நீண்ட நாள் இருக்கணும். ஆண்டவரே, இந்த புது நாளை தந்ததற்காக நன்றி, நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். ஆனால் பைபிள் சொல்லுது நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குன்னு? பரலோகத்தில். நமக்கு அங்கே போக ஒன்றும் பிரியமில்லை, இங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிரியம். இந்த நாளை தந்ததற்காக ரொம்ப நன்றி. இதுபோல் நீண்ட ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மெனி டேஸ், இதே மாதிரி நிறைய நாள் எனக்கு தாங்க தாங்க தாங்க. நம்ம ஆசை, நம்முடைய ஏக்கம் எல்லாம் உலகத்துக்குரியதாக இருக்குது, எல்லாம் உலகத்துக்குரியது. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்துக்குரியதற்காக மட்டும் நாம் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களை பார்க்கலும் நாம் ரொம்ப 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 எப்படிப்பட்ட பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா? ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தில், ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த துருபதேச கள்ள அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை குறித்து ரோமர் 16 17வது வசனத்திலிருந்து பாருங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். நீங்க குழந்தைகளா இருக்கக்கூடாது. சும்மா எந்நேரமும் இங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு ஏசு விடுவிக்கிறார் திறந்த வாசல் அப்படின்ட்டு ஓடிடக்கூடாது. ஒரு நேரம் நீ 1ஆம் வகுப்பு படிக்கும்போது உனக்கு அது தேவைப்பட்டிருக்கும். நீ 2வது படிக்கணும், 3வது படிக்கணும், 4வது படிக்கணும், 5க்கு போகணும், 9 போகணும், 10 பாஸ் பண்ணணும், நீ 12 பாஸ் பண்ணணும், நீ கல்லூரிக்கு போகணும். குழந்தையா இருக்காத, வளராமல் இருக்காது. செஞ்சதே செஞ்சிட்டு இருக்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதே கூட்டத்துக்கு ஓடுறது, அதே கூட்டத்துக்கு. திறப்பின் வாசல். என்ன திறப்பின் வாசல்? ஏன் இங்கே வானம் திறக்காதா உனக்கு? நத்தானியேல்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இது முதல் காண்பவா, தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பேன்னு சொல்லலை. அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லலை. நீ இங்கே காண்பியே, உனக்கு என்ன அவசரம்? இப்போ அந்த 2ஆம் கிளாஸில் படித்த அவனாவை படிக்க திரும்பவும் ஓடுற பாத்தியா? நீ என்னைக்கு வளருவ? குழந்தையா இருக்காத, வளர்றத பாரு. சும்மா அலை மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அலை பூண்டு தெரியாத.
கிறிஸ்து இயேசுக்குள் முதிர்ச்சி அடையப்பார். நாம் எல்லாவற்றிலேயும் வளர்ச்சி அடைய முன்னேற வேண்டும். லெட் அஸ் பிரஸ் ஆன் அன்டு பர்ஃபெக்ஷன். முதிர்ச்சியை நோக்கி முன்னேறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சொன்னதையே செஞ்சதையே செஞ்சிட்டு இருக்காதீங்க. ஆக அப்படிப்பட்டவர்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்ல, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் இதே தான் வச்சுருக்காங்க. எங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே ஓடிடுவாங்க. அங்கே இயேசு விடுவிக்கிறார் கூட்டம், இங்கே இயேசு அழைக்கிறார் கூட்டம், இங்கே இந்த கூட்டம், இங்கே இந்த கூட்டம். ஒழுங்காக உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறதில்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதில்லை. ஆக நீங்கள் சீக்கிரமாக இப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக பலிக்கிடாவாயிருவீங்க. உங்களுடைய மனசு கெட்டு போயிடும் இப்படியெல்லாம் போனீங்கன்னா. பல வீட்டு சாப்பாடு இல்லைங்க, உங்கள் வீட்டில் ருசிகரமாக உங்களை நினச்சி தயாராகிற ஒரு சாப்பாடு இருக்கு பாருங்க. ரொம்ப ஒருவேளை அது கவர்ச்சிகரமாக ருசிகரமாக இல்லாட்டியும் சுத்தமானது. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பல வீட்டு சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால் கவனமாக இருங்க. கபடி இல்லாதவர்களுடைய இருதயத்தை இப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கிறார்கள். ஆக நீங்கள் எப்படி இருக்கணுமா, நீங்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் சாத்தான் எப்படியெல்லாம் ஊழியக்காரங்களை, கள்ள ஊழியக்காரங்களை விதைச்சிருக்கான்னு சொல்லியிருக்குது. 11வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 13வது வசனத்தை பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. எல்லாம் பார்க்க வாயில் அல்லேலியா தான் சொல்லுவாங்க, எல்லாரும் கையில் பைபிள் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேர் இப்படி துருபதேச கொள்கைக்காரர்கள் சபை நடத்துகிறார்கள். சபையில் வாய்க்கு வந்ததை போதிக்கிறாங்க. அவங்க சபையை விட்டுட்டு வேற எங்கிட்டாவது யாருடையாவது பேசிட்டா கூட அவங்களுக்கு பயமாக இருக்குது. இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி அவங்கள சுற்றியே வச்சுருக்கிறாங்க. ஆகவே அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். பின்னும் ஆக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். நிறைய வேத வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான, அதாவது தீமைக்கு ஏதுவான, நம்முடைய ஜீவனை கொலை செய்யக்கூடிய, உயிரை கொல்லக்கூடிய, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அதனால கவனமாக இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? துருபதேச கொள்கைக்காரர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? கள்ள போதகர்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறையா இருக்கு. ஆனால் உங்களுக்கு சிலதை மட்டும் வேகமாக சொல்லி நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன், ரொம்ப வேகமாக. முதலாவது இதை எப்படி சோதிக்கலான்னா, சுவிசேஷ சோதனை அப்படின்னு சொல்லி, காஸ்பல் டெஸ்ட், சுவிசேஷத்தை வச்சு நீங்கள் சோதித்து கொள்ளலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இப்போ தான் நம்ம படித்தோம். 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வேற சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த சுவிசேஷம் என்ன? கிருபையினால் அல்ல, கிரியையினால் என்று உங்களுக்கு போதிப்பார்கள். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 1வது அதிகாரம்
ஆறாவது வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள், அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். சுவிசேஷம் என்ன? இயேசுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு வேற, தேவன் வேற அல்ல. தேவாதி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை சிலர் மறுதலிச்சிருவாங்க. மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் அந்தி கிறிஸ்து. அதனால நீங்க கேட்கும்போது சுவிசேஷ டெஸ்ட்னு ஒன்று, சுவிசேஷத்தை வச்சு பார்க்கணும். அவங்க என்ன விதமான சுவிசேஷத்தை சொல்றாங்க? விசுவாசத்தினாலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க? கிரியையினாலே. நீ இதை செஞ்சனா மெழுகுவத்தி ஏத்தனா, இயேசுவனுடைய ஃபோட்டோ ஒன்று வச்சேன்னா, அதுக்கு ஒரு மாலை போட்டு வச்சேன்னா நீ ரட்சிக்கப்படுவாய். இங்கெல்லாம் போனேன்னா இந்தெல்லாம் போயிட்டு வரணும், ஒரு தடவை புண்ணிய யாத்திரை எல்லாம் போயிட்டு வரணும், உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அந்த எண்ணெய் அதை போட்டேன்னா, இங்கே போய் இங்கே ஜெபம் பண்ணேன்னா, இந்த கோபுரத்தில் ஜெபம் பண்ணேன்னா, இங்கே போய் இதை வேண்டி கொண்டேன்னா உனக்கு நல்லதாக இருக்கும். நாங்கள்லாம் இந்த மலையில் தான் ஜெபம் பண்ணுவோம், இந்த மலை தான் எங்களுக்கு. சமாரியா பெண் சொல்லும்போது, இல்லை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு அப்பவே சொன்னார். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பாருங்க, எங்கும் நீங்கள் பிதாவை தொழுது கொள்ளலாம். தேவனுக்கும் நமக்கும் இடையில் நம்மை தடுத்து நிறுத்தி இருந்த திரைச்சீலைகள் கிழித்தெறியப்பட்டன. ஆகவே நீங்கள் கேட்கிற சுவிசேஷம் சரியான சுவிசேஷமா இல்லை வேறொரு சுவிசேஷமா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். தவறான சுவிசேஷத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆக கேட்கும்போது, சுவிசேஷம் கேட்கும்போது சரியாய் கேட்க வேண்டும். 1 யோவான் 4:2 1 யோவான் 4:2 தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருவென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி, அதுவே அது இப்பொழுதே உலகத்தில் வந்திருக்கிறது. இயேசுன்னு சொல்லிடாதீங்க, பொதுவாக கடவுள்னு சொல்லுங்க, ஆண்டவர்னு கூட சொல்லுங்க. ஏகப்பட்ட ஆண்டவர் இருக்காங்க இல்லை? அந்த மலை ஆண்டவர், இந்த மலை ஆண்டவர், இந்த ஆண்டவர், அந்த ஆண்டவர், அநேக ஆண்டவன்மார். அதெல்லாம் சொல்லலாமா? இயேசுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னால் நமக்கு மதிப்பு இருக்காது, நம்ம ஸ்தாபனத்தில் வந்து யாரும் சேர மாட்டாங்க, நம்மளை ஒருவேளை கிறிஸ்தவங்கன்னு அடையாளம் கண்டு ஒதுக்கிடுவாங்க, பிரச்சனை எழுப்பிடும் நமக்கு. அதனால் சொல்லாதீங்க. கிறிஸ்தவங்க தான் இதெல்லாம் சொல்கிறது, இயேசுன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரே ஒரு நாமந்தான் மனுஷருக்குள்ள கட்டளையிடப்பட்டிருக்கிறது, ரட்சிப்புக்காக, மனிதனுடைய பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் இயேசு. ஆக இயேசுவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். அப்படி இல்லாத இடங்கள் இது துருபதேசம், தவறான சுவிசேஷம் என்று நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். 2வது, வேதாகம பரிசோதனை. வேத வசனத்தை வச்சு பரிசோதிக்கலாம். எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 14:37 ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது
ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை முழு தேவனுடைய ஆலோசனையையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலோசனையின் முழுமையையும் சேர்த்து பார்க்க வேண்டும். பைபிளில் இந்த துருபதேசக்காரங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வேத வசனத்தில் ஒரு பிட்டை எடுப்பாங்க, ஒரு துண்டை மட்டும் எடுப்பாங்க. ஒரு துண்டை நீங்கள் எடுத்து எப்படி வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பொருத்தலாம். நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னு வைங்க, வேத புஸ்தகத்தினுடைய ஒரு வசனத்தை, முன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பின்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது யாருக்கு சொல்லப்பட்டது, எப்போ சொன்னது, ஏன் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இடம், பொருள், காலம், சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துட்டு சும்மா வெட்டி கட் பண்ணி பொருத்துனீங்கன்னா எதை வேணாலும் பொருத்தலாம். பாருங்கள், உதாரணமாக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசத்துக்கு பிறகு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த பசியில் இருக்கும்போது பிசாசு அவரிடத்துல வந்தான். வந்து என்ன சொன்னான் தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அதே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புறமா இருக்கு. இவர் தன்னை தான் தேவனுடைய குமாரனா இல்லையா அப்படின்னு புது சந்தேகம் இவருக்கு எழுப்புற மாதிரி அவர் கேட்குற கேள்வி பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் யூ டெஸ்ட், செக் பண்ணி பாரு, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு. ஏன் நீங்கள் இவ்வளவு பசியோட தாகத்தோடு இருக்கணும்? தேவனுடைய குமாரனாக இருந்துட்டு இவ்வளவு பசியோட தாகத்தோடு ஏன் இருக்கணும்? ஒரு சின்ன டெஸ்ட், எங்கேயும் போக வேண்டியதில்லை. அந்த கல்லுகள், அந்த மண், அந்த கல்லெல்லாம் ரொட்டி ஆகிடும், மண்ணெல்லாம் சட்னி ஆகிடும், சாப்பிட்டுக்கலாம். இதை விட்டுவிட்டு இங்கேருந்து தடுமாறி கடையை தேடி போய் எங்கேயாவது தட்டுக்கடை இருக்குதான்னு பார்த்து ரோட்டோரத்தில் தேடி போக ஆரம்பித்தா போகிற வழியிலேயே நீங்கள் தடுமாறி செத்தே போவீங்க. வந்த நோக்கம் போயிடுமா? அதை விட இது எப்படி அருமையான யோசனை. நீர் தேவனுடைய குமாரனா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஒரு தடவை. ஒரு சின்ன டெஸ்ட். இது இப்போ சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை அவன் தவறாக பயன்படுத்துகிறத நீங்கள் கவனிக்கணும். கர்த்தர் உங்களை போஷிப்பார்னு சொல்லியிருக்குது. எங்கே போஷிப்பார்னு? தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறவர்களுக்கு. நல்லா கவனிங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, அப்படி தான் இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லலையே. கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லலை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அதுக்காக கர்த்தரிடத்தில் தேடுறவர்களுக்கு அல்ல. கர்த்தரிடத்தில் இதை தேடுறேன், அது எனக்கு கிடைக்கணும், நான் தேடினது கிடைக்கணும், நான் கேட்டது கிடைக்கணும், அதல்ல. நீ கர்த்தரை தேடு, கர்த்தரையே தேடு. அவர் தான் உன்னுடைய தேவைக்கெல்லாம் பெரிய தேவை. அவரை நீ தேடினா உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உனக்கு ஒரு நாளும் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதை கொடுக்கலை, இதை கொடுக்கலை, வீடு இல்லை, வாசம் இல்லை, வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னை இப்படியே வச்சிருக்கிறாரு, கஷ்டமாக இருக்குது, நீ இப்படி முறுமுறுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் நீ இதை செய்கிறேன்னா நீ கர்த்தரை தேடலை, கர்த்தரிடத்தில் வேற எதையோ தேடிட்டு இருக்க. ஆக கர்த்தரை தேடுறவங்களுக்கு தான் ஒரு நன்மை கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கணுங்க. ஒரு காரியம் நமக்கு வேணும், கர்த்தர் அதை கொடுக்கணும் அப்படின்னா நீ கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் சொன்னார், நீ கேரித் ஆற்றங்கரையில் போய் உட்காரு, நான் காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன்னு சொன்னார். ஆக அவர் கேரித் ஆற்றங்கரையில் போயிட்டார். பார்த்தீங்களா? அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு. வானத்தாண்டாந்து பார்த்து எப்படா சோறு கிடைக்கும்னு பார்க்கல, அவர் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? காகங்கள் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருது. எங்கே இருந்துன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது பாருங்க, அது புரிய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் அதிசயம் செய்கிறார். அந்த காகம் ரொம்ப திருடிட்டு போகக்கூடிய காகம். உங்கள் பிள்ளைகள் கையில் எதாவது கொடுங்க, அங்கேயும் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போனோன்னே டக்குன்னு பிடிங்கிட்டு ஓடிடும். அதுக்கு இப்படி கொடுக்கணும்னு ஒரு ஆசையை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. அது இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்குது, அது அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குது. கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அது மாதிரி சொல்கிறார், நீ போ, சாரிபாத்துக்கு போ,
ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேங்கிறார். தேவ சித்தத்தில் இருக்கும்போது, கர்த்தரை தேடும்போது உனக்கு குறைபடாது. ஆனால் அதை விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோம்? அப்படி இல்லையே. நமக்கு பலவிதமான குறைவுகளும் பிரச்சனைகளும் நமக்கு நடக்குது. சாத்தான் இதைத்தான் சொல்கிறான். இயேசு அழகாக ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் சோதித்து பார்க்கணுன்னு விரும்பலை. இவன் என்னடா நம்மளே சவால் விடுறான் பாரு, இப்போமே நான் பாரு என்னடா இட்லி இடியாப்பமே செய்ய உண்டா வரட்டும்னு சொல்கிறேன் பார். அப்படியே சொன்னார்? இல்லையே, அவனை ஒன்றும் சவாலுக்கு இழுக்கலை. அழகாக ஜெயிக்கிறார். தன்னுடைய சரீர தேவைகள், தன்னுடைய பசி, தன்னுடைய ஆசைகள், இதையெல்லாம் என்ன அழகாக ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே அவர் எவ்வளோ பூரண திருப்தி அடைகிறார். அதுக்கப்புறம் கொண்டு போய் அவரை எங்கே? கோயில் மேலே நிறுத்தி, கோயில் கோபுரத்துக்கு மேலே நிறுத்தி, இங்கேருந்து குதியும் தேவ தூதர்கள் வந்து உங்களை பாதம் கல்லில் இடராதபடி தாங்கி கொண்டு போவாங்கன்னு எழுதியிருக்கிறதே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா? அதான் எழுதியிருக்குதா? அப்படி தான் எழுதியிருக்கா? சொல்லுங்கள். பிசாசு பைபிள் வசனத்தை பயன்படுத்தினான். 91வது சங்கீதத்தில் உள்ள பைபிள் வசனத்தை இயேசுவுக்கு பயன்படுத்தினான். ஆனால் எப்படி பயன்படுத்துகிறான்? அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் வெட்டி எடுக்கிறான். அதை அங்கே அப்படி எழுதலை. நீங்கள் மேலேருந்து குதி, நீங்கள் எதை குடித்தாலும் உனக்கு சாவு வராது, நீ சர்ப்பத்தை எடுப்ப, சாவுக்கு ஏதுவான எல்லாத்தையும் குடிப்ப, அதனால் நீ தென்னை மரத்து மாத்திரையை கலக்கி குடிப்ப, ஒன்றும் உனக்கு வராது, ஏன்னா நீ இயேசுவின் பிள்ளை. அதுக்காக சொல்லியிருக்கு. நான் பாரு பாம்பை, நல்ல பாம்பை கையில் சுற்றி அப்படியே அதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன பட்டுன்னு கொத்திடுது. இதாக சொல்லியிருக்காங்க? இல்லைங்க. பாருங்கள், நீங்கள் வேத வசனத்தை வெட்டி எடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் அதோட ஒட்டி பேசலாம். நீங்கள் இதுதான் கள்ள உபதேசக்காரங்க செய்கிறது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒன்று ஆண்டவர் ஏழையாக இருக்க வைக்க விரும்பலை, நீ பணக்காரனாகணும், நீ அப்படி ஆகணும், நீ இப்படி ஆகணும். ப்ராஸ்பேரிட்டி தியாலஜின்னு இருக்கு, பலமான உபதேசம், பலவாழ்வு. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் எழுதியிருக்குதுங்க. நீங்கள் வெட்டி வெட்டி போட்டால் நிறைய வார்த்தைகளாக இதுக்கு சம்பந்தமாக கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களை என்னையும் நம்ம வளமாக வாழ்வதற்காக அழைக்கவில்லை, சுகமாக வாழ்வதற்காக அழைக்கவில்லை. நாம் பரிசுத்தமான ஒரு அழைப்புக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உன்னத அழைப்புக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆனால் நம்ம தவற விட்டுருவோமே. பாருங்க, யூடியூப்பில் நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம். பென்னி ஹின்னு ஒருத்தர், அவர் தன்னுடைய மேல் கோட்டை கழட்டி அடிப்பார், எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுவாங்க, அப்படி வீசுவார். ஒரு 200, 300, 400 பேர் விழுந்துருவாங்க. அவர் எப்பவும் வாயில் ஆசீர்வாதம் தான். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது, இப்பொழுது நான் பல மில்லியன் டாலரை பரலோகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அங்கே யாருக்கோ வந்த மாதிரி ஒருத்தர் கதை அடிப்பாங்க, எனக்கு பணம் வந்துருச்சு என் பேங்கில் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு, ஆண்டவரை நீ விசுவாசித்தால் இது நடக்கும். இதுக்கு தான் விசுவாசமா? விசுவாசத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, தவறாக பயன்படுத்த சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சமீப காலத்தில் நான் இவ்வளவு நாளும் ஜனங்களை தவறாக வழி நடத்திட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி பொது இடத்துல மன்னிப்பு கேட்டாருங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் பென்னி ஹின்னுங்கிறவர் இப்பவும் உயிரோடு இருக்கார். ஆனால் எவ்வளோ இனி ஒழுக்கமாக நடப்பாரோ எனக்கு தெரியாது. ஆனால் மன்னிப்பு கேட்டார். நான் இப்படி நடத்திட்டேன், நான் சொன்னதெல்லாம் துருபதேசம்னு சொன்னார். வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பி வச்சு தரேன். இதுக்கு காரணம் என்னென்னா, வேத வசனத்தை சும்மா நீங்கள் வெட்டி 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 இது மாதிரி நிறைய துருபதேசங்கள் நிறையா இருக்குது. பரலோகத்தின் திறவுகோலை உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் இங்கே பூட்டுனீங்கன்னா அங்கே பூட்டப்படும், இங்கே திறந்தா அங்கே திறக்கப்படும் அப்படின்னு ஒருத்தர் பேசினார் பாருங்க. உடனே ஒருத்தர் அட்டையில் தங்க கலர் அடித்து ஒரு சாவியை கொண்டு வந்து, இதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா இது பரலோக திறவுகோல், உங்கள் வீட்டில் பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை நீங்கள் அப்பப்போ திறந்து வேண்டிய மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் பூட்டிக்கலாம் எப்போ வேணாலும் அப்படின்னு ஒருத்தர் பேசினார்.
அதை வாங்க ஓடிட்டாங்க பாருங்க நிறைய கிறிஸ்தவங்க இல்லையா? ஏன்? இவங்களுக்கெல்லாம் சத்தியத்தின் மேலே என்ன இல்லை? அன்பு இல்லை, சத்தியத்தை கடைபிடிக்க விருப்பம் இல்லை, பொருளாசையில் மயங்கிட்டாங்க. யார் இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க? இவங்களுடைய தேவன் வயிறு. இவங்க எதுக்கு ஊழியம் செய்கிறாங்க? தங்களை நிறைய பெருசாக்குறதுக்காக இவங்க மக்களை இப்படி பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். வேத வசனத்தை இவர்கள் துண்டு ஆடி பயன்படுத்தும் பொழுதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வசனம் 2 பேதுரு 3:3 2 பேதுரு 3:3 முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து வேத வசனத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இப்படியெல்லாம் நிறையா கேள்வி, பைபிளையே அவங்க கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள். அதெல்லாம் அந்த காலம்ங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு வர்றாருன்னா இந்நேரம் வந்திருப்பார். இதை சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு சர்ச் இருக்குது. இயேசு ஏற்கனவே அப்படி வரப்போகிறதில்ல, அவர் வந்துட்டார். 1000 வருஷம் அரசாட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா முந்தியெல்லாம் பஸ்ஸு வந்து நீராவியில் ஓடிக்கிட்டு இருந்தது, அப்புறம் கரியில் ஓடிச்சு. இப்போ பார்த்தீங்களா எதில் ஓடுது? டீசலில் ஓடுது. இன்னும் கொஞ்ச நாளில் ஜிஎன்ஜி அதில் ஓட போகுது, கேஸில் ஓட. அப்போ 1000 வருஷம் அரசாட்சியில் மனுஷன் முன்னேறிட்டு இருக்கான். முந்தி நீங்கள்லாம் மண்ணை வச்சு தாங்க பல் விளக்குனீங்க. இப்போது டூத் பேஸ்ட் கடையில் விற்கிது. நீங்கள் இப்போ இது 1000 வருஷம் அரசாட்சி. இன்னும் முன்னேறும். இன்னும் நீங்கள் தங்க ப்ரஷ்ஷை வாங்கி வச்சு தேய்ப்பீங்க. எல்லாருக்குமே பல்லு தங்கத்தில் கட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு நேரத்தில் தேய்க்க வேண்டிய இந்த வேஸ்ட் வராது. உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்குது. இது 1000 வருஷம் அரசாட்சி. ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி திரும்ப இனி வரப்போகிறதில்லை. இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கு. போதிக்கிற ஒரு சபை இங்கே இருக்குது. உங்களுக்கு அப்படி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனால் போதும், அங்கேயும் இயேசுவை பற்றித்தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு போய் அங்கே உட்காந்துட்டு வந்துடுற. நீ எப்படி உருப்படுவ இப்படியெல்லாம் போனா? யோசித்து பாருங்கள். நீங்கள் குழந்தைகளாக இருக்காதீங்க. சும்மா ஏதோ ஒரு சபைக்கு போகிறதில்லை. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சபையை பார்த்து போக வேண்டும். ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். எங்கேயாவது போயிட்டீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு சபையை நீங்கள் காமிங்க, எங்கே நான் போகணும். நிறைய விதவிதமான சபைகள் இருக்கிறது. அதனால் கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், எங்கேயாவது தேவ ஜனங்களோட கூட சேர்ந்து நான் ஆராதிக்கணும், எனக்கு ஒரு இடத்த காமிங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார், சரியான இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். நிறைய விதவிதமான போதனைகள் அநேகம் போதிக்கப்படுகிறது. அடுத்து இன்னொரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்னா, அவர்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ளலாம். ஃப்ரூட் டெஸ்ட். அவருடைய செயல்களினால் நீங்கள் அவர்களை அறியலாம். இயேசு சொன்னார்ல, எப்படி சொன்னார்? என்ன சொன்னார்? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதன் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகளினால் அறிவீர்கள். அப்புறம் இன்னொரு இடத்துல நல்ல மரத்தை வச்சு நீங்கள் அது நல்ல கனி கொடுக்குமா கெட்ட கனி கொடுக்குமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனம் 12:33 மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ரெண்டையும் நீங்கள் சேர்த்துக்கணும். இதில் எதுடா உண்மை எதுடா தப்பு? ஏசு அங்கே அப்படி சொல்லிட்டாரு, இங்கே இப்படி சொல்லிட்டாரு பாரு, அவர் முரண்பாடாக பேசுகிறாருன்னு நீ கோமாளி ஆகிடக்கூடாது. நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டும் சரிதான். ஏசு சொன்னது. ஒரு மரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிடுவ? முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிடுவ? ஒரு மரத்தை பார்த்த உடனே இது நல்ல மரம்னு சொல்லிடுவியா? இல்லை, அதனுடைய கனியை வச்சு அது நல்ல மரம்னு தெரிஞ்சுக்கிடும். இல்லை இது மாங்காய் புளிக்கும் அல்லது இது நல்ல இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கனியை வச்சு தெரிஞ்சுக்கிடுவேன். கனியை வச்சு தெரிஞ்ச பிறகு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இது நல்ல மரம்.
அந்த கனி தான் திரும்பவும் அதை காமிக்குது. ஆக கனியை வச்சு தான். ஆக எங்கேயும் ஒன்றும் முரண்பாடு கிடையாது. மரம் நல்லதுன்னா அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும்னு இங்கே சொன்னதும் 7வது அதிகாரத்தில் மத்தேயுவில் சொன்னதும் முரண்பாடு அல்ல. நீங்கள் கனியினால் அறிந்து கொள்ளலாம். அவருடைய செயல்களை பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன விதமாக செயல்படுறாங்க, எல்லாம் யோசிங்க. அவங்க உங்களை வச்சு நிறையா பணத்தை கறக்க பார்க்குறாங்க. உங்களை சுற்றியே அவங்க உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தாமல், சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தாமல், தேவ பிரசன்னத்தில் உங்களை வழி நடத்தாமல், அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்களை சுற்றி வச்சுருக்குறாங்க. இருக்கிறதுலையே இதுதான் ஒரே சபை, நல்ல சபை, வேறு சபை இந்த பூமியில் இல்லை, அப்படி ஒரு சபை, நான் எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருப்பேன், இப்படியே சொல்லி 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 அவரையே சுற்றி வச்சுருவார். நீங்கள் பயந்து அவர்கிட்ட இருக்கணும். அவர் சொன்னால் தான் நீங்கள் சொல்கிற நாளில் தான் கடை தொடங்கணும், சொல்கிற இடத்துல தான் நீங்கள் வீடு கட்டணும், சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். உங்களை இப்படியே செய்யுது எல்லாம் உங்களை வச்சு ஆதாயம் அனுபவிக்கிறது தான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவையும் மகளையும் பிரிச்சுருவாங்க, குடும்பத்தை புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சுருவாங்க, பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிச்சுருவாங்க. உங்கள் பெற்றோர்கள் ஆண்டோருக்குள்ளே இல்லை, அதனால் நீங்கள் அவங்கள கவனிக்க வேண்டாம், பிரிஞ்சு வா. அதுக்கு ஒரு வசனத்தை மொட்டையாக எடுத்து காமிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி செய்யக்கூடிய அவர்களை நீங்கள் முழு வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அதனால் காரியம் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சும்மா சொன்னதே தேவ வாக்குன்னு எடுத்துக்கிடக்கூடாது. ஆராய்ந்து பார்த்து முழு தேவ ஆலோசனை என்ன அதை நீங்கள் பார்க்கணும். முழு தேவ ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும். அடுத்து அவங்களுடைய இன்டென்ஷன் டெஸ்ட், நோக்கங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் நோக்கம் என்ன, அவங்களுடைய நோக்கம் பைபிளில் எழுதியிருக்கு. அவங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், அவர்களை பற்றி பவுல் எழுதின வேத வசனம் 3:19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா இவங்க பணத்துக்காக, உலக பொருளுக்காக, உலகத்தில் புகழுக்காக இல்லை வாழ்கிறவங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நாம் இப்போ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே பாவிகளுடைய கையில் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை பிடித்து அடித்து அவமானப்படுத்தி சித்திரவதை பண்ணி சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு சொன்ன உடனே, இதனடா இவர் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மெல்ல போய் பேதுரு தட்டி, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தனியாக என்ன சொன்னது, நானும் உங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன், சும்மா இதே சொல்லிகிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு பாசிட்டிவாக யோசிக்க தெரியலை, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறீங்க, நெகட்டிவ் பே, ஒன்றும் உங்களுக்கு விவரமே இல்லை, இப்படி சொன்னால் இப்படியே நடந்துடும். அப்புறம் நாங்கள் எங்கள் கதி என்ன ஆகும், உங்களுக்கு இப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, சும்மாயா சுற்றுறோம், என்னைக்கா ஒரு நாள் ராஜாவாக நீ புகழாக பேரும் புகழும் பெறுவ, நாங்கள் ஏதோ அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறியே. நல்ல பெருசாகவும் நல்ல முன்னேற்றமாகவும் நம்ம அந்த அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக நம்ம போர்க்கொடி தூக்கி பெரிய புரட்சி நடத்தி அதிகாரத்தை பிடிப்போம், ராஜாவாகும், நம்ம ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவோம், அப்படி சொல்லணும், வருங்கால முதல்வரே அப்படின்னு இப்போமே நாங்கள் அப்போ போஸ்ட் அடிக்க ரெடி ஆகும். இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் சொல்கிறதே தப்பு. ஏசுனா என்ன சொன்னார் தெரியுமா, அவனை திரும்பி பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னார். புரியுதா? புகழ், பெருமை, இந்த உலகத்தில் கௌரவம் இல்லை, சொத்து சொகம் ஆஸ்தி அந்தஸ்து, இதுக்காகவே அவர்கள் தேவன் வயிறு எழுதியிருப்பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை புகழ், அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஏற்கனவே வாஸ்தவம் ரோமர் 16 அவருடைய தேவன் வயிறு. ஆக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க இந்த பூமிக்குரியதையே தேடுறாங்க. அதனால் நம்ம மோசம் போகிறது மட்டுமல்ல, சிலர் நம்மை சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு மோசம் போக்குகிறார்கள்.
நாம மோசம் போகிறது ஒரு பக்கம், சிலரால் நாம் மோசம் போக்கப்படுகிறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கோம். 2 பேரையும் பைபிளில் எழுதியிருக்கு. நீயும் போயிடக்கூடாது, நீ மனுஷரால் சத்தியத்தை விட்டு நீ மோசம் போகிவிடக்கூடாது, நீ வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையோடு கூட இருந்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கணும். வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கணும். அதுதான் உன்னை பாதுகாக்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், உனக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம், உனக்கு கொடுக்கப்பட்ட சபை, இதை நீ இறுக பற்றி கொள்ள வேண்டும். நீ அங்கே இயேசுவை சந்திக்கணும். ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்க வரல, நீங்கள் ஆவியானுடைய சத்தம் கேட்க வந்திருக்கீங்க. நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் இதன் கூட ஏதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூட்ட ஏதோ கிசு கிசுத்திருப்பார். அதுதான் உங்களுக்கு, அதுதான் தெய்வ சத்தம். இங்கே கேட்கும், அது இங்கே கேட்கும். நீ ஆயத்தத்தோடு வந்திருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் உன்ட்ட இங்கேயே பேசியிருப்பார். உன்னை சும்மாலாம் நீ போக மாட்ட, நீ சும்மா போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஆர்வத்தோடு தேடி வந்திருந்தன்னா, தேவ பிரசன்னத்தை ஏக்கத்தோடு வந்திருந்தன்னா உன்னை சும்மா விடவே மாட்டார். நிச்சயமாக உன்ட்ட இன்னைக்கும் பேசியிருப்பார். நீ நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை செயல்படுத்தணும். ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். நம்ம நோக்கம் என்ன? நான் பேசுகிற இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒருவேளை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற அந்த ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, அதுதான் உனக்கு இன்னைக்கு தேவையானதாக இருந்திருக்கும். அது ஒன்று தான், ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கும். இன்னைக்கு உனக்கு தேவை, உன் கூட அதை கர்த்தர் பேசியிருப்பார். அதனால் வந்துட்டு சும்மா போயிடாத, சத்தியத்தை விட்டு நீ விலகி போயிடுவ. அதனால் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவாகிய தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நீங்கள் கீழே வேர் கொண்டு மேலே கறி கொடுக்குறவர்களாக இருக்கணும்.